இப்போது எந்த மாதிரியான புத்தகங்கள் தொடர்ந்து கேட்டு வராங்க, எந்த மாதிரி புத்தகங்கள் கேட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பி போகிறாங்க? ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம புத்தக கண்காட்சி நடத்தும் பொழுது அந்த மாதிரியான புத்தகங்களையும் அந்த மாதிரி பதிப்பகங்களையும் இங்கே கொண்டு வரக்கான ஒரு சின்ன முயற்சியாக இருக்கட்டும்ங்கிறது தான் கேட்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில பதிப்பகங்கள் முதல்ல வந்தவங்களே இப்போ வரல. இந்த ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் குறைவான விற்பனை இருந்ததுனால அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு 9 வருஷமாக நடத்துறதுனால விற்பனை கூறிட்டு வருது இல்லைங்களா திருப்பூரில். அதுக்கு காலச்சோடு பதிப்பகம் அவசியம் வரலாம், காவிய பதிப்பகம் வரலாம், கண்ணதாசன் பதிப்பகமே தனியாக போடலாம். ஆனால் அவங்களாம் வரதே இல்லை. வானதி பதிப்பகமெல்லாம் தனியாக போடலாம். சென்னையில் 600 ஸ்டால் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு 300 பதிப்பகங்கள் மேலே கலந்துக்கிறாங்க. பதிப்பகமே கலந்துக்குது. ஆனால் இங்கே 100 ஸ்டால் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 25 பதிப்பகம் தான் டைரெக்டாக கலந்துக்குது. மற்றவங்கெல்லாம் செல்லர்ஸு, அந்த மேகசின்ஸ், சிடிஸ் இந்த மாதிரி தான் வந்து கலந்துக்கிறாங்க. அடுத்த வருஷத்துக்கு அந்த மாதிரி முக்கியமான பதிப்பகங்கள்லாம் டைரெக்டாக கொண்டு வரலாம். காலச்சோடு பதிப்பகம், உயிர்மைகளாக ரெகுலராக வராங்க. அந்த மாதிரி காலச்சோடு வந்தாங்கன்னா தனியாக வாங்குவாங்க. ஏற்கனவே இந்த சிலிக்குயில், அப்புறம் வம்சின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு பதிப்பகம் நடக்குது, அதுவும் வரலாம். அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி இருந்ததுன்னா முற்போக்கு இலக்கியங்கள் வெளியிடுற மாதிரி நிறைய பதிப்பங்கள் இருக்குது. அவங்களும் இங்கே கலந்துக்கிறது இல்லை. கலந்துட்டாங்கன்னா இன்னும் நல்லா அவேர்னஸ். குழந்தைகள் இலக்கியம், காமிக்ஸ் இதுக்கெல்லாம் எந்த மாதிரி வரவேற்பு இருக்குங்க? குழந்தைகளுக்கு காமிக்ஸ் குறைவு, ஆனால் சிடி நிறைய கேட்டு வராங்க. நிறைய ப்ளே சிடி, இந்த பிலோ 5 வருஷத்து வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய சிடி விற்பனை ஆகிட்டு. காமிக்ஸில் எங்கள் ஸ்டால் இல்லை, மற்ற ஸ்டாலில் கட்டணும்னா இன்னும் நிறைய விற்பனை ஆகும்னு நினைக்கிறேன். நன்றி.